என்ன போட்டு வச்சியப்பா? இதே மாதிரி பார்த்து செஞ்சாங்கன்னா வீட்டுல இருக்கிறது என்ன மீனா முள்ள காணுங்க, குழம்பு கூட டேஸ்டா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. சூப்பரா இருக்குப்பா, இது மாதிரி செய்யுங்கப்பா. இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு, ரெடிமேட் இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மீனே இல்லாம இன்னைக்கு விரால் மீன் குழம்பு செய்ய போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்ல வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம ஏற்கனவே சோயாவில் நம்ம சைவ மீன் குழம்பு வச்சு காட்டியிருக்கிறேன். அது ஒரு மெத்தடில் பண்ணியிருப்பேன், இது ஒரு மாதிரி பண்ணியிருப்பேன். இந்த குழம்பு இது அதை மிஞ்சுற மாதிரி இருக்கும், அது இதை மிஞ்சுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். முள்ளே இல்லாத விரால் மீன் குழம்பு, அப்படியே விரால் மீன் எப்படி இருக்கும் அப்படியே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது இந்த குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. முள்ளே இல்லாம விரால் மீன் எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமைத்துவீங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப சைவ விரால் மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு. சைவ விரால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கை சுண்டக்கடலை, ஒரு கை பாசி பயிறு, ரெண்டும் சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ இதை ஒரு கழுவிட்டு தண்ணியை லைட்டாக எடுத்து விட்டுட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு சீரகம், ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த சுண்டலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது, கெட்டியாக தான் அரைக்கணும். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அரைப்படலைன்னா லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கூட நான் ஊற்றலைங்க, பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தகுந்த அளவு உப்பு போடணும், உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். பார்த்தீங்களா, வாழை இலையோட தண்டு அதை எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு லெச்சக்கட்டை கீரை நான் எடுத்துருக்கிறேன். இது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த விரால் மீன் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா தோல், அந்த தோலுக்காகத்தான் இதை வைக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப நல்லது, இது கூட உடம்புக்கு நல்லது. இதை பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க, கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது முட்டி வலி, கால் வலி, கை வலி, முழங்கால் வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதில் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சதுலேருந்து ஒரு பாதியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டி அரைக்கணும். அதனால தான் நான் தண்ணியை ஊற்றாமல் அரைங்கன்னு சொன்னேன். இப்போ இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி வச்சுருங்க. லெச்சக்கட்டை கீரை இருக்குல்ல, இதில் வச்சுருங்க. தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி வயிற்று பகுதி. இப்போ இந்த வயிற்று பகுதியில் அதாவது உள்ளே செனப்பு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மீனுக்கு, அதனால உள்ளே செனப்பு இருக்கிற மாதிரி கசகசா போட்டுக்கிறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி தூவி விட்டுருங்க கசகசாவை. பாருங்க, இப்படியே வச்சு நல்லா மூடிடணுங்க. வச்சுட்டு நல்லா அமுத்தி மூடிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஒரு இலை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு இலை இப்படி நல்லா போட்டு இப்படி மூடிடுங்க. மூடிட்டு இதை அப்படியே மடக்கி வச்சு இப்படியே ஒரு கட் போட்டுறணும். இதே மாதிரி அதே வாழை நாரை போட்டு நல்லா கட்டிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா தண்ணி காஞ்சிட்டு இருக்குது, அதில் இப்படியே வச்சு விட்ருங்க. நிறைய எல்லாத்தையும் வச்சுருவோம். இப்போ ரெண்டு மீன் தான் வந்துச்சு வச்சுருக்கிறேன். இப்போ மூடி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா எரியணும். இது நல்லா வேகணும். வேக விட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னும் கூட வேகணும். தலை அதில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஓரளவு வெந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ வெந்துருச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து அந்த தலை நல்லா கருப்பு கலரில் வரணும். இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்தாச்சு.
மேலே வச்சோம்ல இந்த நார் இதை இழுத்துருங்க. அப்படியே இதை என்ன பண்ணணும்னா அப்படியே கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். பார்த்தீங்களா, உள்ளே வந்து அந்த செனப்பு நல்லா தெரியும் பாருங்க. செனப்பு இருக்கிறது உள்ளே தெரியுதா? இப்போ இதே மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கலாம். நல்லா விரால் மீன் மாதிரியே. பாருங்க நல்லா முட்டையோட எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம வெட்டி வச்ச இந்த மீன் துண்டுகளை லைட்டாக அப்படியே எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரியே எல்லாத்தையுமே இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா விராமீன துண்டு மாதிரியே இருக்குங்களா? செமையாக இருக்கு பாருங்க, சுடுது. இப்போ பாருங்கள் நம்ம விராமீன துண்டு பூரா பொரிச்சு எடுத்துட்டோம். நல்லா இருக்குதுங்க, செமையாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் குழம்பு தாளிக்கலாம். மீன் குழம்பு அது எண்ணெயில் கொஞ்சம் போல் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் செவந்ததும் ஒரு 3 பச்சை மிளகா, இந்த அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 பச்சை சேர்த்துக்கலாம். லைட்டாக பூண்டு செவந்ததும் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்ததும் இதுக்கு தேவையான தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலாத்தூள் அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு இந்த எண்ணெய்க்கிலே ஒரு கிண்டு கிண்டிடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி பண்ணினா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 தக்காளி எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு இப்போ இதெல்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றாங்க. இந்த மசாலா வேகட்டும். பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது பாருங்க. இந்த மசாலா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வர்ற டயத்தில் புளி ஊற்றணும். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி தேங்காயெல்லாம் ஊற்றலை. தேங்காய் ஊற்றினா குழம்பு நிறைய ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ஆள் நிறையா இருந்தால் தேங்காய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. மழை நல்லா கொதிக்குது பாருங்க. நம்ம வேக வச்சு வறுத்து வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இது உடையாது சொல்கிற, இருந்தாலும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இந்த மசாலையெல்லாம் அது உள்ளே இறங்குறதுக்கு அந்த மீனுக்குள்ளார. அதனால் ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும். அவ்வளோதாங்க. சைவ விரால் மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. அப்படியே அசல் விரால் மீன் மாதிரியே இருக்குங்களா? செமையாக இருக்குது. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது வந்து அந்த கீரை லட்சக்கட்டை கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் அந்த கீரையிலே வைங்க. வாழை இலையில் கூட வைக்கலாம். இருந்தாலும் இந்த லட்சக்கட்டை கீரையில் பண்ணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சைவ மீன் குழம்பு ரெடி. இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சாப்பிட்டதை உங்கள்கிட்ட காட்டலை. பாருங்கள், எனக்கு செம பசி. சரி அப்புறமேல எங்கள் வீட்டுக்காரரை விட்டு காட்டிக்கலாம், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அப்படியே விரால் மீன் மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இந்த உள்ள வகுத்து போயிதே பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க. சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லா அப்படியே நல்லாவே இருக்குது. செம்மையாக இருக்குது. அதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது தொட்டடை அப்படியே மீன் மாதிரியே உடையுதுங்க. பாருங்கள் வயிற்று பகுதியை பாருங்கள். அப்படியே அந்த உள்ளே வந்து நம்ம வச்சோம்ல செனப்பு பாருங்க, உள்ள செனப்பு இருக்குங்களா? நல்லா அந்த முட்டை எப்படி இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இலைய போற தண்ணியை தெளிக்க என்ன சாப்பாடு என்னன்னு தெரியல. கொண்டா என்ன இருந்தாலும் நீ செய்யறது எதா இருந்தாலும் நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கையோட என்ன வச்சாலும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து வித்தியாசமான ஒரு குழம்பு. நீ மீன் வாங்கினியா? என்னப்பா எனக்கே தெரியல. மீன் வச்சு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். மீன் காரன் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து தான் வாங்கினேன். சாப்பிட்டு பாருங்க. தெரியல. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. மீன் வச்சுதான் இவ்வளவு கெட்டியா மீன் வச்சு இருக்காது. என்னப்பா ஆச்சரியமா இருக்குது. இது வறுத்த மீன் வாழை பீஸ் பாருங்க. வாழை பீஸ் வறுத்த மீன் நான் குழம்புல போடாமலே எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் இது வறுத்த மீன் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. எங்கேப்பா அவர் முள்ளும் காணும். முள் இல்லாத மீன், முள்ளே இல்லாத விரால் மீன். மீன் இல்லைப்பா, முள்ளு இல்லாமல் எப்படி மீன் இருக்கு? சரி, குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது குழம்புலாம் சூப்பராக இருக்கு. மீன் மாதிரியும் தெரியுது. அப்புறம் மீனில் எப்படி முள்ளு எல்லாமே? மீனுங்கிற திங்க நல்லா இருக்குது. ஆனால் முள்ளு எல்லாமே எப்படி மீன் இருக்கும்? என்ன ஐயா ஆச்சரியமா இருக்குது. நானே பெரிய மாஸ்டர் இதை கண்டுபிடிக்க முடியல. 3 மீன் இல்லைப்பா. இது ஏதாவது வேற மாதிரி செஞ்சிருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது சாப்பிட. ஆனால் குழம்பு மீன் குழம்புண்ணா, இது மீன் இல்லை. எப்படி இருக்குது? அதான் சூப்பராக இருக்குதுப்பா, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுயா. அதாவது முள்ளே இல்லாத சைவ விரால் மீன் குழம்பு. விரால் மாதிரியே இருக்குதா? குழம்பெல்லாம் டேஸ்டா இருக்குதா? மீன் குழம்பு மாதிரியே இருக்குதா? குழம்பு மாதிரியே இருக்குது. ஆனா மீனை உடைச்சு பார்த்தேன் முள் இல்லை. ஆனா இது மீன் இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஆனா மீன் மாதிரியே இருக்கு. திங்கிறதுக்கு எப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்குது. முள் இல்லாதனால இதுல மீன் இல்லை. அது வறுத்த மீன், குழம்புல போடல, அப்படியே இருக்குது. அது வறுத்த மீன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன போட்டு வச்சியாப்பா? இத வீடியோ போடு. இதே மாதிரி பார்த்து செஞ்சா நான் வீட்டுல இருக்கிறது என்ன மீனா முள்ள காணுமே, குழம்பு குழம்பு டேஸ்டா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. சூப்பரா இருக்குதுப்பா, இது மாதிரி செய்யுங்கப்பா. நான் இப்ப சாப்பிட்டேன், செமையா இருந்துச்சுங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பர். குழம்புக்கு சோத்துக்கு அள்ளிட்டு நிக்குது பாருங்களேன். எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. இங்க பாக்கையில அவ்வளவு நல்லா இருக்குது. அப்படி அமுக்குனா அப்படி உடைச்சிடலாம். திங்க அவ்வளவு ஈரல் மாதிரி இருக்குது. மீன் ஆட்டு ஈரல் மாதிரி இருக்குதுப்பா. 2 பீஸ் தின்னா மீன் மாதிரி இருக்குது, ஆட்டு ஈரல் மாதிரி இருக்குது. என்னங்க வந்து சாப்பிடவே மாட்டேன் சாப்பாடு அப்படிம்பீங்க. அதாவது முடிச்சுட்டு இருக்குதுப்பா, நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா பயம் இல்லாம சாப்பிடுங்க. முள்ளு இல்லாம மீன் எல்லாம் நினைச்சு சாப்பிட்டு சொல்லக்கூடாது. சமைச்சு வச்சுட்டு சொல்லக்கூடாது. இப்போ நீ சொல்லலைன்னா ஏதோ இப்படி ஒரு மீன் இருக்கும்போல இருக்க அப்படித்தான் நன்கு வரும். சூப்பரா வந்திருக்குது. அது வந்து இது வந்து எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப இயற்கையான பொருள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், தேடி போக வேண்டியதில்லை. 2வது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதாக தான் சேர்த்துருக்குறோம். லட்சக்கட்டை கீரையும் நல்லது, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இதுதான். அவ்வளவு அருமையா இருக்குது இந்த குழம்பு. நான் சாப்பிட்டேன், அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த உள்ள வந்து அந்த முட்டையெல்லாம் வச்சோம் பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இருக்கு. வெந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா நீங்க ஒரு முறை அதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மெயினான ஐட்டம்